தாய்க்கு ஒரு தாலாட்டு. பாலச்சந்திர மேனன் என்ற மலையாள இயக்குனர் தமிழில் இயக்கிய படம். இப்படம் மலையாளத்தில் 1984இல் வெளியான ஒரு பைங்கிலி கதா என்ற படத்தின் ரீமேக் ஆகும். மலையாளத்தில் மது ஸ்ரீவித்யா நடித்த வேடத்தில் தமிழில் சிவாஜி பத்மினி நடித்திருந்தனர். மலையாளத்தில் படத்தின் இயக்குனர் பாலச்சந்திர மேனன் நடித்த வேடத்தில் தமிழில் பாண்டியராஜன் நடித்திருந்தார். தமிழிலும் மலையாளத்திலும் கதாநாயகி ரோஜினிதான். இப்படம் மலையாள ரீமேக் என்பதால் அதற்கேற்றபடி தமிழில் இப்படத்தின் வசனங்களை எழுதி ஒரு கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தவர் இயக்குனர், நடிகர், வசனகர்த்தா திரு விஜய் கிருஷ்ணராஜ். மிகப்பெரும் தொழிலதிபர் சிவாஜி. இவருக்கு பல நிறுவனங்கள் உள்ளன. மூத்த மகன் கலெக்டர், அடுத்தடுத்த மகன்கள் உயரிய பொசிஷனில் இருக்கும் சூழ்நிலையில் நடுமகன் பாண்டியராஜன் மட்டும் படிக்காத காரணத்தால் சூரிய வம்சம் படத்தில் வரும் சரத்குமார் போல தந்தை சிவாஜியால் புறக்கணிக்கப்படுகிறார். சொல்லப்போனால் சூரிய வம்சம் படத்தின் சரத்குமார் கதாபாத்திரத்துக்கே இப்படத்தின் சிவாஜி பாண்டியராஜன் கதாபாத்திரம் தான் இன்ஸ்பிரேஷன். சூழ்நிலையில் பாண்டியராஜன் தன் தந்தையின் கம்பெனியிலேயே தொழிலாளியாக வேலை செய்கிறார். தொழிலாளர்களுடன் சேர்ந்து தொழிலாளர் யூனியன் தலைவரான விஜய் கிருஷ்ணராஜுடன் சேர்ந்து கம்பெனிக்கு எதிராக போராடுகிறார். இதெல்லாம் பாண்டியராஜன் மேல் சிவாஜிக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்துகிறது. மகன் பாண்டியராஜன் வீட்டை விட்டு பிரிந்து மனைவியிடம் இருக்கும் சூழ்நிலையில் மகனின் பாசம் அம்மா பத்மினியை அதிகம் வாட்டுகிறது. திடீரென இறந்தும் விடுகிறார். மனைவி இறந்தவுடன் சிவாஜியும் நிலை குலைந்து விடுகிறார். மகன், மகள் என தான் பார்த்து பார்த்து வளர்த்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க தான் பாசமே காட்டாமல் வெறுத்த பாண்டியராஜன் தான் இறுதி காலத்தில் எல்லா உதவியும் செய்வது போல் கால சூழ்நிலை வருகிறது. பாண்டியராஜன் பல கோணங்கித்தனங்களை பல படங்களில் செய்திருப்பார். இப்படத்தில் பாண்டியராஜன் நகைச்சுவையாக பேசுபவராக இருந்தாலும் சென்டிமெண்டாக நடிப்பதற்கும் தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்துவதற்கும் அதிக ஸ்கோப் இப்படத்தில் இருந்தது. இளையராஜா இசையில் வந்த ஆராரிரோ பாடியதாரோ பாடலில் அம்மா பத்மினி இறந்தவுடன் எங்கிருந்தோ ஓடி வந்து தன் அம்மாவின் மீது விழுந்து பாண்டியராஜன் கலங்கி கலங்கி அழுவது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்படத்தில் இடம்பெற்ற மற்ற பாடல்கள் ஓகே ரகம். ஆராரிரோ பாடியதாரோ பாடல் என்றும் அழியாத காவியம். லவ் டூயட்டாக பாண்டியன் இளவரசிக்கு வரும் காதலா காதலா என்ற பாடல் ரொம்பவும் நல்லா இருக்கும். இளையராஜாவும் சித்ராவும் அருமையாக ஃபீல் கொடுத்து பாடியிருப்பாங்க.